வெற்றிகரமாக நாங்க 2 பேரும் எங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு போக போறோம். ஆனா மறுபடியும் பஸ் தாண்டி பஸ், ஆட்டோ, ட்ரெயின், மெட்ரோ, வண்டி அப்படிதான் நாங்க வந்தோம். நடந்து போனோம். அதுவும் மிஸ் பண்ணிட்டா. நடந்து போனோம். அதுவும் வந்து நடராஜா சர்வீஸ் மிஸ் பண்ணிட்டா. அதுவும் ஆடி எங்க மாடு வருது. இது வந்து புது வந்து மிரட்டுறாங்க. இதுதான் எங்க ஃப்ரெண்டு வீடு. அதுவும் சுத்தி பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். அப்படியே சுத்தி ரவுண்ட் அடி, அப்படியே ரவுண்ட் அடி. வா என்ன ரவுண்ட் அடி நல்லா சுத்தி இது வயல். அந்த நம்ம சின்ன வயசுல எல்லாம் யோசிப்போம்ல, வயல் சின்ன வயசுல நான் யோசிச்சது கிடையாது. பட் ஆனா நார்மலா அந்த இப்ப புதுசா வந்து இந்த ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குல்ல, அந்த வயல்ல ஒரு வீடு வாங்கி சுத்தி இயற்கையில வாழணும்னு. இவ இந்த இயற்கை வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கா. ஆனா நம்மளால ஒரு நாள் கூட தாங்க முடியாதுப்பா, கஷ்டம். தோட்டத்துல தண்ணி எடுக்கிறா, திடீர்னு கரண்ட் கட் ஆகும்னு சொல்றா, கஷ்டம். ஆனா அவளுக்கு ஜாலியா இருக்கு. தண்ணில கூட வாழ்வோம். ஹவுஸ் ஓனரம்மா, வீட்டோட ஹவுஸ் ஓனரம்மா. நாங்க 3 பேரும் காலேஜ்ல வந்து பஸ்மேட்டா, இவ எனக்கு பஸ்மேட்டா மாறினா, இவ ஃப்ரெண்டு இவ, அதுமே எனக்கும் ஃப்ரெண்ட் ஆயிட்டா. அதுக்கப்புறம் ஒரே டிபார்ட்மெண்ட் பட் டிஃபரண்ட் கோர். 10 years of friendship. Exactly 10 years ஜி. 2015ல காலேஜ் ஜாயின் பண்ணோம். 11 years. Oh my god. So 10 years. அதுக்குள்ள அதுவும் எந்த டைம்ல ஜாயின் பண்ணோம்? ஜூன் மாசம். ஆமா ஆமா ஆமா. Oh my god. இது வந்து இவ போட்ட குட்டீஸ். இந்த பொண்ணு போட்ட குட்டீஸ். இவ போட்ட குட்டி வந்து வீட்ல இருக்கு. விட்டு வந்துட்டாமா வீட்ல. இங்க செட் ஆகாது. ஓகே. வெற்றிகரமாக எங்க டே முடிய போகுது இவளோட. அங்க இப்ப பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டு இருக்கோம். பாய். பாய்.